1810 பெயர் வைக்கப்பட்ட அலோபதி மருத்துவம் திடீர்னு எப்படிங்க வளர்ந்தது? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தந்தையை வந்து பாராட்டி பேசுவாங்கல்ல. இவர் தான் எங்கள் தந்தை, திராவிடத்தின் தந்தைன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க, பார்க்குறோம் இல்லைங்களா? ஏன் யாருமே வந்துட்டு அலோபதியின் தந்தைன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க? சொல்லணும்ல, பெருமையாக சொல்லணும்ல. இன்றைக்கி வந்து அலோபதி தந்தை சொல்லணும் இல்லைங்களா? இப்போ வீர மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு அலோபதி மருத்துவம் இன்றைக்கி அது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தியாகி விற்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொருளை உருவாக்குனவங்க பேரை ஏன் சொல்லலை? இப்போ ஃபோக்ஸ் வேகன்னு ஒரு வண்டி இருக்குங்க, நல்லா விற்கிது இல்லை தமிழ்நாட்டை உலகம் முழுக்க. அதோட நிறுவனருக்கு அவங்க ஏதாவது விழா எடுத்துருக்காங்களா? எடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க. ஏன்னா ஃபோக்ஸ் வேகனை உருவாக்குனது அடால்ஃப் ஹிட்லர். உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? இப்போ அடால்ஃப் ஹிட்லர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஊர் மக்களுக்காக ஒரு வாகனம் வேணும். ஃபோக்ஸ்னால் மக்கள், வேகன்னா வாகனம், மக்கள் வாகனம். ஜெர்மனியில் அவர் வச்ச பேர். ஜெர்மன் மொழியில் பார்த்தீங்கன்னா வி தான் எஃப், அதான் விடபிள்யூன்றது அதனுடைய சிம்பிளாக இருக்கும். ஃபோக்ஸ் வேகன்னா விடபிள்யூன்ற சிம்பிள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த அலோபதி மருத்துவத்தை யார் வளர்த்து கொண்டு வந்தாங்க, யார் இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு நமக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாதார வரலாறு. உலகம் முழுக்க வந்து யூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தெரியும் இல்லைங்களா? அவங்களுக்கு பிரதானமான தொழில் என்னன்னா காசை கொடுத்து வட்டி வாங்குறது. வட்டி வாங்குறதுல ரொம்ப கராராக இருப்பாங்க அவங்க. இப்போ இயேசுவே அவரை திட்டிருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கதை படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு ஷைலாக்னு ஒரு வர்த்தகம் சொல்லுவாங்கல்ல, நீ வந்து காசு கொடுக்காட்டி எனக்கு ஒரு பவுண்டு சதையை எடுத்து கொடுமால. அந்த ஷைலாக் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யூதராக தான் காமிச்சிருப்பார். ஏன்னா யூதர்களுடைய பிரதானமான தொழில் வட்டி தொழில். நீங்கள் அந்த காசை திருப்பி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன கொடுமை வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. உலகம் முழுக்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வர்றப்போ கிறிஸ்தவ மதம் ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்களுக்கு எதிரான மதமாகத்தான் வளர்ந்தது. இயேசு வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலலாம் வந்துட்டு அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. யாருக்கு சொல்கிறாங்க அந்த அறிவுரையெல்லாம்? யூதர்கள் தான் சொல்கிறாங்க. இயேசு கோயிலுக்கு போயிட்டு அங்கே மக்களை பார்த்து திட்டுறாருன்னு, யாரை பார்த்து திட்டுறாரு? யூதர்களை பார்த்து தான் திட்டுறாரு. அப்படி இருக்கிறப்போ கிறிஸ்துவ மதம் உருவானப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருந்த மிக முக்கியமான பிரிவுன்றது வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது. அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தில் வட்டிக்கு கடன் கொடுக்கறது குற்றம்னு அறிவிக்கப்பட்டது. 14வது நூற்றாண்டு வரைக்கும் இங்கிலாந்தில் வட்டிக்கு கடன் கொடுக்கறதுன்றது மரண தண்டனைக்குரிய குற்றம் இங்கிலாந்துலேயே. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்து அரசர் வந்துட்டு 8வது ஹென்றி அவர் காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. ஆனால் ஆண் குழந்தை பிறக்கலை. அவர் அடுத்தடுத்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்போ கத்தோலிக்க திருச்சபை இதை எதிர்க்கிறாங்க. உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவங்கிற ஒரு பிரிவு சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மார்ட்டின் லூதர் கிங் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ராட்டஸ்டண்டாக மாறிடுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அவர் ப்ராட்டஸ்டண்டாக மாறுறாரு. இங்கிலாந்துன்ற ஒரு நாடே ப்ராட்டஸ்டன்ட் நாடாக மாறுது. இந்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, வட்டிக்கு விடுவது சரி என்ற யூதருடைய கோட்பாட்டை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். அப்போ ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவராக ஒருத்தர் இருந்தாருன்னா, யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க. நல்லா வியாபாரம் பண்ணிக்கன்னு கடன் கொடுப்பாங்க. அவர் அந்த கடனை வாங்கி வியாபாரம் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இப்போ நவீன அமெரிக்கா இருக்குது இல்லைங்களா, அந்த அமெரிக்காவுடைய வரலாறில் மிக முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து பெட்ரோலிய வர்த்தகத்தில் கொடிகட்டி பிறந்த ராக்ஃபெல்லர் பேர் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இன்னொரு நபர் வந்துட்டு இந்த வங்கித்துறை சார்ந்த பணிகளில் கொடிகட்டி பிறந்த மார்கன். அதற்கு பிறகு ரயில் பாதைகள் அமைக்கிறதுல கொடிகட்டி பிறந்த எட்வர்டு ஹாரிமன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு வர்த்தகத்தில் கொடிகட்டி பிறந்த ஆண்ட்ரூ கார்னகி. இவங்க 4 பேருமே பிறப்பால் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். இவங்க 4 பேருமே ரோத்சைல்டு குடும்பத்துக்கிட்ட கடன் வாங்கினவங்க. 4 பேருக்கும் ஓனர் ஒன்று தான். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திமுகவும் பாஜகவும் அடிச்சுப்பாங்க. ஆனால் ஒரு துறைமுகம் கொண்டு வரேன்னு அதானி சொன்னால் போதும் 2 பேரும் ஒன்றா போய் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கேட்டை பார்த்துப்பாங்க, அவங்க ஒரு கேட்டை பார்த்துப்பாங்க. 2க்கும் ஓனர் ஒரு ஆள் தான். இப்படி இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆண்ட்ரூ கார்னகி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடியேறி வந்தவர், பெரிய பண வசதியெல்லாம் இல்லாதவர். ஆனால் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக மாறுறார், இரும்பு வர்த்தகத்தில் மாறுறார். கடைசி காலகட்டத்தில் அவர் தன்னுடைய மொத்த இரும்பு வர்த்தகத்தையும் ஜேபி மார்கன்கிற இன்னொரு நபர்கிட்டக்கு, நம்ம சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரான ஜேபி மார்கன் கிட்டக்கு ஆண்ட்ரூ கார்னகி விற்றுட்டு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரருங்கிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சார். இப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்க மருத்துவ சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1904ஆம் ஆண்டில் மருத்துவ கல்வி மன்றம் CME அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது. 1908ஆவது ஆண்டில் இவங்க வந்துட்டு நாங்கள் ஆய்வெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதற்கு ஆளாக போயிட்டு ஆண்ட்ரூ கார்னகியினுடைய அறக்கட்டளை வந்து நிதி உதவி பண்ணுறோன்னு ஒத்துக்கிறாங்க. ஆண்ட்ரூ கார்னகி ஒரு பெரிய அளவில் நிதி உதவி பண்ணுறாரு.
அதை வச்சுட்டு ஒரு பெரிய ஆய்வு நடக்க போகுது. இந்த ஆய்வுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ ஹென்ரி ப்ரீசெட் அப்படிங்கிறவர் இவரோட ஆண்ட்ரூ கார்னெகியோட நண்பர், அவர் தான் அந்த ட்ரஸ்ட்டை பார்த்துக்கிட்டாரு. அந்த ஹென்ரி ப்ரீசெட் வந்துட்டு ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். அமெரிக்காவில் மருத்துவ கல்லூரிகளையும் மருத்துவ பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் எப்படி உயர்த்தணுன்றதுக்கான ஆய்வு அமெரிக்க அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆண்ட்ரூ கார்னெகியோட ட்ரஸ்ட் பண்ணுது. இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேர் ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர். இதில் என்ன அழகுன்னா, ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் ஒரு மருத்துவர் கிடையாது, ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் வந்துட்டு ஒரு விஞ்ஞானி கிடையாது, ஆப்ரகாம் ஃப்ளெக்ஸ்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் சார்ந்த ஒரு கல்வியாளரோ ஒரு கம்பவுண்டரோ ஒன்றுமே கிடையாது. அவர் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு யூஜி டிகிரி வாங்கினவர், அவ்வளோதான். அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கூல் நடத்தினார். அந்த ஸ்கூல் வந்து நல்லா சம்பாதிச்சார். அப்போ அவரை பார்த்துட்டே, இவன் ஸ்கூல் இத்தினோண்டு ஸ்கூல், உனக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த ஸ்கூலை வச்சு எந்த தகுதி இல்லாமல் நீ சம்பாதிக்கிறேன்னா நீ தான் எனக்கான ஆள், போய் ஆய்வு பண்ணுன்னு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கக்கூடிய 155 மருத்துவம் கற்பிக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் இவர் போய் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிட்டு வந்து அவர் வந்துட்டு தன்னுடைய அறிக்கையை கொடுக்குறாரு. அந்த அறிக்கைக்கு பேர் த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட். இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டுன்ற ஒரு ரிப்போர்ட் மட்டும் இல்லாட்டி இன்றைக்கி அலோபதின்ற ஒரு மருத்துவ முறை இந்தியாவில் கிடையாது. அமெரிக்காவில் அலோபதி மிக முக்கியமான மருத்துவ முறை கிடையாது. இப்போ உலக வங்கி வந்து அலோபதி தான் மருத்துவ முறை, WHO அலோபதி தான் மருத்துவ முறை, அது எதுவுமே கிடையாது. இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொதல் விஷயம், அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் வந்து 155 கல்வி நிலையம் இருக்குது. அப்போ எல்லாரும் மருத்துவம் படிப்பான். இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே வார்த்தை. அப்போ எல்லாரும் மருத்துவம் படிப்பாங்க. அப்போ அந்த கல்வி நிலையங்களை குறைச்சி 31 கல்வி நிலையமாக மாற்றணும், முதலாவது பரிந்துரை. ரெண்டாவது பரிந்துரை, ஒருத்தன் மருத்துவ படிப்பு சேர வர்றான்னா அவனுக்கு ஆர்வம் இருக்கா, எழுது, அவன் சேர்ந்து ஒழுங்காக படிப்பானா, ப்ராக்டிஸ் பண்ணுவானா, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவனுக்கு நிறைய தகுதி இருக்கணும்னு சொல்லுங்கள். 1910 பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரதே பெருசு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு 2 ஆண்டுகளோ அதற்கு மேலேயோ பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா மட்டும்தான் நீ மருத்துவம் படிக்க முடியும்னு ஒரு நிலையை கொண்டு வா. படிக்க வரவனா படிக்காமலே போகட்டும். இது ரெண்டாவது பரிந்துரை. அடுத்தது, மருத்துவக் கல்லூரின்னு ஒருத்தவன் நடத்துகிறான்னா சின்ன அளவுலாம் நடத்தக்கூடாது. ஒருத்தன் மருத்துவக் கல்லூரி நடத்துகிறானாலே அவன் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு தான் நடத்தணும். அப்படி முடியலைன்னா அந்த கல்லூரியை கலைச்சிரு. அப்போ கண்டவனும் கல்லூரி நடத்துகிறான்ற நிலைமையை நம்ம மாற்றணும். இது மூணாவது பரிந்துரை. அதுக்கு அடுத்தது, இந்த மருத்துவம் அலோபதி மருத்துவம் இல்லாத மாற்று மருத்துவங்களுக்கு அரசாங்கமோ தனியார்களோ பெரிய நிதியுதவி. ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மருத்துவ மாணவர்களில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8% பெண்கள் இருந்தாங்க, 2.5-3% கருப்பின மக்கள் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை அந்த இவங்க ஆய்வுக்கு போன அந்த கல்லூரிகளில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன், மேஹாரி மெடிக்கல் காலேஜ், லியோனார்ட் மெடிக்கல் ஸ்கூல், ஃப்ளிண்ட் மெடிக்கல் காலேஜ், லூயிஸ்வில்லி நேஷனல் மெடிக்கல் காலேஜ், நாக்ஸ்வில் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் டென்னசி அப்படின்னு 7 கல்லூரிகளில் கருப்பின மக்கள் மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த அறிக்கை வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அடுத்த 15 ஆண்டுகளில் அந்த 7 கல்லூரிகள் வெறும் 2 கல்லூரிகளாக குறைக்கப்பட்டன. ஏன்னா ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டுடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று என்னென்னா, கருப்பின மக்கள் மருத்துவம் படிக்கக்கூடாது. பெண் மருத்துவர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண் மருத்துவம் பார்க்கறதுக்கும் பெண் மருத்துவம் பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பாவில் ஒரு பெண் வந்து எழுத படிக்க செஞ்சாங்கன்னாலே அவங்க சூனியக்காரின்னு கொண்டு போய் கொளுத்திடுவாங்கன்ட்டு. அப்போது பெண்களுக்கு மருத்துவர் ஆகணும்னு ஆசை இருக்கும். மிக குறிப்பாக ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க இன்னொரு பெண் வந்துட்டு பிரசவத்துக்கு கஷ்டப்படுறதை பார்ப்பாங்க. இப்போ பிரசவத்துக்கு கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் மருத்துவர். மகாராணி விக்டோரியாவாக இருந்தால் கூட ஆம்பளை தான் பிரசவம் பார்க்கணும். பெண்களுக்கு இயல்பாக கூச்ச சுபாவம் இருக்கும், கூச்சத்தை கடந்து தான் அவங்க பிரசவத்துக்கு போகணும். இன்னொன்று, பிரசவத்துக்கு போகக்கூடிய பெண்கள் கிட்டக்க அந்த ஆண் மருத்துவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்ற வழக்கு உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க இருக்குது. ஒரு திரைப்படமாக கூட எடுத்துருக்காங்க, ஐ அக்யூஸ்னு ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு இருந்த ஒரு இதை. அப்போது பெண்களுக்கு பிரசவம் பார்த்தா என்னன்னு வர்றப்போ என்ன நடக்குதுன்னா, பெண்கள் வந்து மருத்துவக் கல்லூரிகளில் நுழையிறதுக்கு அனுமதிக்கப்படல ஒரு காலகட்டத்தில். அப்போது பெர்ரி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இருக்காங்க, அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசவ கேஸ் ரொம்ப நல்லா பார்க்குறாரு. எல்லாரும் அப்பா பெர்ரி சிறந்த மருத்துவர்ப்பா, ஆம்பளைங்களில் இவர் மாதிரி டாக்டரே இல்லைன்றாங்க. அவர் வாழ்ந்து ஒரு 60 வயசுக்கு மேலே செத்து போகிறாங்க. பெர்ரி செத்து போன பின்னாடி அவங்களுடைய உடம்பு எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தான் தெரிய வருது அவங்க வந்துட்டு ஒரு ஆண் கிடையாது, பெண். பெண்களுக்கு மகப்பேறு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிறதுக்காக தனது பாலின அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க 60 ஆண்டுக்கும் மேலாக ஆணாக நடித்து மருத்துவம் பார்த்தாங்க. அப்போது ஒரு பெண் வந்து மருத்துவராக இருந்தது அவ்வளோ எளிது கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் இவ்வளவு சோதனையெல்லாம் தாண்டி ஒரு 4-8% பெண்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. இந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவர்கள் வெளில துரத்துங்க. முற்போக்கு அறிக்கை. அந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட்டால் தான் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாம் படிச்சு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமான அறிக்கை அப்படின்னு பாருங்கள்.
இப்படியாக அந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வந்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது, அதற்கு அடுத்த 100 ஆண்டுகளில் கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் வந்து அனைத்து தகுதிகளும் இருந்தாலும் கூட ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட் வந்ததால் மட்டும் அவங்க படிக்க முடியாமல் பண்ண மாணவருடைய எண்ணிக்கை 35,000 மாணவர்கள்ன்றாங்க அமெரிக்காவில் மட்டும். அப்போ அவ்வளவு மோசமான ஒரு அறிக்கை வந்துட்டு அந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வருது. அதனுடைய இன்னொரு விளைவு என்னென்னா, ஒரு நபர் வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு போகிறாரு, ஏழை ஆகிட்டாருங்கிற ஒரு சம்பவம் ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கைக்கு முன்னாடி கிடையாது. பணக்காரன் மருத்துவமனை போய்வான், ஒன்று குணமாகி வருவான் இல்லை பிணமாகி வருவான். ஆனால் பணக்காரன் மருத்துவமனைக்கு போயிட்டு ஏழையாகி வந்தான் அப்படின்ற ஒரு கதை இவங்களுக்கு முன்னாடி கிடையாது. ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, பல்ஸ் பார்க்குறப்ப பாக்கெட்டையும் பார்க்க தரலாம் இல்லைங்களா? ஏன்னா கார்பரேட் இல்லை, அப்போ அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விதர்பா பகுதியில் பண்ணிக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் பண்ணிக்கிறாங்க. இப்படியாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? கடன். பெரும்பாலும் கடன் தான். கடனை அடைக்க முடியல. எவ்வளோ கடன்? 5,000 கடன், 6,000 கடன், 10,000 கடன். இதுக்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த வங்கியிலேருந்து வரக்கூடியவங்க அப்படி கேட்பாங்க அவங்கள, நீ சோறு தான் தின்றியா, 6,000 கொடுக்க மாட்டியா? அந்த வீட்டு பெண்களை பற்றிலாம் தப்பாக பேசுகிற இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அப்படி பேசி 6,000 4,000த்துக்கெலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படி தற்கொலை செய்யக்கூடிய விவசாயிகள் எதுக்கு கடன் வாங்கினாங்கன்னு பார்க்குறப்போ 25% மேற்பட்ட விவசாயிகள் அந்த கடனை மருத்துவ செலவுகளுக்காக வாங்கியிருக்கிறார்கள். அப்போது ஒன்று நீ உள்ளே பணமாகலாம், இல்லை வெளில வந்து பணமாகலாம். நவீன மருத்துவம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? நான் ஒரு மேடைகள் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் 1000 நூலகத்துக்கு போயிட்டு வந்தால் தான் உங்கள் வீட்டில் ஒரு நூலக அலமாரி உருவாகும் இல்லைங்களா? ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் டாக்டர் மகான்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் ஒரு மருந்து அலமாரி வந்துடும் இல்லையா? அப்போ இதெல்லாம் சாப்பிடுங்க, வச்சுக்கோங்க, இதை ஸ்டாக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுருவாங்க. சில மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் மருந்து கொடுப்பாரு, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், நர்ஸ் வாங்கி திருப்பி அந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய சேவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் வந்துட்டு எங்கே உருவாகுதுன்னா, இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கையில் என்ன உருவாகுது? இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை வந்துடுது. ஆனாலும் கூட ஃப்ளெக்ஸ்னருங்கிற ஒரு தகுதி இல்லாத நபர், அந்த தகுதி இல்லாத நபர் உருவாக்கின பிற்போக்குத்தனமான அறிக்கை, கருப்பின மக்களுக்கு எதிரான அறிக்கை, பெண்களுக்கு எதிரான அறிக்கை, ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான முதலாளித்துவமான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை வந்துட்டு எப்படா உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இன்னொரு மகான் வர்றாரு, அவர் பேர் ராக்பெல்லர். ராக்பெல்லர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறார். இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்தில் அவர் பெட்ரோல்லேருந்து பொருட்களை பிரித்து எடுக்கிறப்ப தான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, மருந்துகளுக்கான மூலக்கூறு பொருட்களையும் பெட்ரோல்லேருந்து எடுக்க முடியும். நீங்கள் 1000 மரத்துலேருந்து எடுக்கிறத நீங்கள் 2 பேரல் பெட்ரோல் எடுக்க முடியும்ல? அப்போ மூலக்கூறு இவர்கிட்ட கிடைக்குது. இப்போ மூலக்கூறுலேருந்து நான் மாத்திரை தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாம் ஏங்க பிளாஸ்டிக் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்? நம்ம பயன்படுத்தலை, ஏன்னா அவங்களுக்கு அந்த கழிவை கொட்டுறதுக்கு வேறு இடம் கிடைக்கல. ஏன் தார் ரோட்டில் பயன்படுத்துகிறோம்? சாலை உருவாக்குறதுக்கு அவ்வளோ வழி இருக்குல்ல, ஏன் தார் சாலை? ஏன்னா பெட்ரோலில் தார் தான் நிறைய கழிவாக வரும். இது எங்கே கொண்டு போய் கொட்டுறது? நம்ம தலையில் தான் கொட்டணும். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்போது இதே மாதிரி அதில் மூலக்கூறும் வருது. ஆனால் அந்த மூலக்கூறுகள் கிடைக்குதுன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது என்னால் முடியும், மூலக்கூறை நிறையா எடுக்க முடியும். எடுக்கிற மூலக்கூறை நான் எங்கடா விற்கிறதுன்னு யோசிக்கிறப்போ அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இதெல்லாம் மருந்துன்னு பேர் போட்டு விற்றா நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு ராக்பெல்லர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அவரும் அவர் நண்பரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1902 ஆண்டில் பொதுக்கல்வி வாரியம், ஜென்ரல் எஜுகேஷன் போர்டு அப்படின்றத ஆரம்பிக்கிறார். அவரோட நண்பர் பேர் ஃப்ரெட்ரிக் கேட்ஸ். 1902 ஆண்டில் பொதுக்கல்வி வாரியம் உருவாக்குறாங்க. இந்த பொதுக்கல்வி வாரியத்தினுடைய முதன்மை ஆவணம், அதாவது அக்கேஷனல் பேப்பர் நம்பர் 1ல் ஃப்ரெட்ரிக் கேட்ஸ் அவருடைய நோக்கத்தை சொல்கிறார். அங்கே ஒரு கல்வி முறையை உருவாக்க போகிறோம். எதுக்கு உருவாக்க போகிறோம்? அவர் சொல்கிறாரு, we shall not try to make these people or any of their children, இந்த மக்களையோ அவங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய வாரிசுகள்லையோ into philosophers or men of learning of science. We have not rise up from among the authors, editors, poets or men of letters. We shall not search for emperor, artists, painters, musicians, nor lawyers, doctors, preachers, politicians, statesmen, of whom we have an amply supply. The task we set before ourselves is very simple as well as a beautiful one, to train these people as we find them for perfectly ideal life just where they are அப்படின்றாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இந்த மக்களையோ இவங்களோட குழந்தைங்களையோ நம்ம ஒன்றும் வளர்த்து தத்துவஞானி ஆக்க போகிறதில்ல, அல்லது அறிவியல் அறிஞர் ஆக்க போகிறதில்ல, அல்லது இவங்ககிட்டேருந்து எழுத்தாளரையோ கவிஞரோ அரசியல்வாதியோ நம்ம உருவாக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய கிடக்கிறாங்க. நம்ம நோக்கம் என்னென்னா, அது ரொம்ப எளிமையானது, அழகானது.
இவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே இருந்துக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கன்னு சொல்கிறது தான் நம்ம கல்வி முறையோட நோக்கம். ரிட்டன் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த முறையில் தான் அவங்க வந்து எஜுகேஷன் போர்டுன்னு ஒன்று வந்து 1902ஆம் ஆண்டில் தொடங்குறாங்க. இந்த வாரியத்தை தொடங்கி இவங்க வச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் 1910ஆம் ஆண்டில் ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கைன்னு ஒரு அழகான அறிக்கை வெளில வருது. அப்போது இந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கையை எல்லாரும் செயல்படுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பணக்காரன் மட்டும்தான் படிக்க முடியும், வசதி இருக்கிறவன் மட்டும்தான் படிக்க முடியும். அப்படி பணத்துக்காக வசதிக்காக வர்றவன் அறத்தோட செயல்படுவானா? நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் எம்பிபிஎஸ் வந்து ப்ரைவேட்டில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 2 கோடி. எம்டிஏ ப்ரைவேட்டில் பண்ணுறாரு, ஒரு 2 கோடி. தனியாக ஒரு மருத்துவமனை கட்டுறாரு, 2 கோடி. அந்த மருத்துவமனைக்கு ஒரு 4-5 ஸ்கேன் மிஷின் வாங்குறாரு, ஒரு 6 கோடி. இவ்வளவு செலவு பண்ணிட்டு உங்களுக்கு சேவை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியாது. ஏன்னா வர்றப்பே அவன் தலையில் அவ்வளோ பெரிய கடன் இருக்கும். அவன் முடிச்சுட்டு 10 வருஷம் ஹவுஸ் சர்ஜனெல்லாம் இருந்துட்டு வர்றான். வர்றப்பே அவன் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கடன் கொடுக்குறவங்களாம் சும்மா கொடுத்துருவானா? அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க இன்னும் பொண்ணு எடுக்கிறப்போ இன்னொரு டாக்டராக எடுப்பாங்க. ஏன்னா பெண் மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆண் டாக்டர்கள் கல்யாணம் பண்ணுறப்ப பெண் டாக்டராக பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முன்னேறிய சமூகம் தமிழ்நாட்டில் வந்து டாக்டர்கள் இல்லைங்களா? அப்படி கல்யாணம் பண்ணுறப்பே கணக்கு பார்த்து கல்யாணம் பண்ணுற ஒரு நபர்கிட்ட நம்ம கருணை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ இந்த நிலையை வந்துட்டு இவர் தான் உருவாக்குறாங்க. அப்போ நிர்வாகிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1910ஆம் ஆண்டுலேருந்து 1930ஆம் ஆண்டுக்குள்ள $180 மில்லியன் தொகையை நன்கொடையாக கொடுக்குறாரு. பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடையாக கொடுக்குறாரு. இன்றைய தேதியில் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 300 கோடியிலேருந்து 600 கோடி டாலர். ரூபாயில் சொல்லணும்னா 300 கோடி டாலர்னு வச்சுட்டா கூட அது 28,000 கோடி ரூபாய். குறைஞ்சபட்சம் 28,000 கோடி ரூபாயை ராக்பெல்லர் கல்வி நிறுவனங்களுக்கு வந்துட்டு நன்கொடையாக கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் நன்கொடை தர்றேன், நன்கொடை இலவசம் தான், ஆனால் அந்த நன்கொடையை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே இயற்கை மருத்துவமோ அல்லது நியூட்ரிஷனோ அல்லது வாழ்க்கை முறை சார்ந்த படிப்புகளோ இது ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிடணும். நீக்கிட்டு நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகுதி என்னென்னா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மாத்திரை, எ பில் ஃபார் எவ்ரி இல் அப்படிங்கிற முறையின் அடிப்படையில் நீங்கள் மருத்துவத்தை தொடங்குனீங்கன்னா நான் உங்களுக்கு நிறையா நிதி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதனால தான் ராக்ஃபெல்லர் வந்துட்டு உண்மையாக நவீன மருத்துவத்துறையின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். ராக்ஃபெல்லர் உருவாக்கிய ஆண்ட்ரூ கார்னகி முன்மொழிந்த ஒரு முறை தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. இந்த முறையில் என்னங்க சிக்கல்? இப்போ ராக்ஃபெல்லர் சொல்லிட்டு போகிறாரு, அவர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து மக்கள்லாம் நலமாக இருக்கணும்னு ஒரு முறையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்ல முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் வந்துட்டு ஒரு கூரை வீட்டில் உட்காந்துருப்பார். நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு தடுக்க எடுத்து போட்டு உட்காரணும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஏசி போட்டிருக்கிறாங்க, லைட்டு போட்டிருக்கிறாங்க, நர்ஸ் வந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு ரொம்ப அன்போட வாங்க வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லா ரூம்லேயும் ஏசி போட்டிருக்கிறாங்க. நல்லா தானங்க இருக்குது கார்பரேட் மருத்துவம். இதில் என்னங்க குறைஞ்சி போச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம நோய்க்கு மருந்து கொடுக்குறப்போ அதனுடைய முதல் கட்டமே நோய் நாடி, நோய் முதல் நாடி. இப்போ ஒரு நபருக்கு வந்துட்டு சொத்தப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொத்தப்பல் விட்டால் இருதய நோயாக மாறிடும். அப்போ சொத்தப்பல் இருக்கிற சில பேருக்கு இருதயத்தில் சிம்டம்ஸ் வச்சுன்னா சொத்தப்பல் அடைச்சா போதும் அவர் பொழைச்சிடுவார். ஆனால் சொத்தப்பல் இருக்கிற ஒரு நபர் கேட்டக்க உங்களுக்கு இருதயத்தில் தான் பிரச்சனை, இருதயத்தில் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னால் இருதயத்தில் அறுவை சிகிச்சை பண்ணலாம், அதனால் பிழைப்பாரா? இல்லைங்களா? அப்போ என்னென்னா ஹாஸ்பிட்டல் பிழைக்கும் இல்லைங்களா? ஒரு பேஷண்ட் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு பார்த்து கேட்குறாரு, டாக்டர் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ நான் பிழைப்பேனா? அதெல்லாம் தெரியாதுங்க, நான் அப்படி தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இதான் உண்மை. ஒரு பெரிய ஒரு மூத்த ஒரு மெடிக்கல் ஜெர்னலிஸ்ட் ஒருத்தவர், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பண்ணோன்னே அந்த டாக்டர் வந்து வேகமாக வராரு, வந்து இங்கே பாருங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா 6 நாள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது ரொம்ப கடினம், நீங்கள் சாகிறதுக்கு நான் உங்களை அடுத்து உங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ண போகிறோம், 6 நாள் அவங்கள பார்த்துக்க போகிறோம், நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது பேசலான்னு இருக்கீங்களா? நான் ஆமாங்கன்றார். யார்கிட்ட? உங்கள் மனைவி கிட்டக்கா, உங்கள் அம்மா கிட்டக்கா, உங்கள் குழந்தைகிட்ட? இல்லைங்க, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பேசலான்னு இருக்கேன். அப்போது டாக்டருங்க வந்துட்டு சொல்கிறது அப்படியே வேத வாக்காக எடுக்கணும்னு இல்லை இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நோய் முதல் நாடிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டுட்டு ஒரு நபர் வந்துட்டு வாடிக்கையாளராக பார்க்குறது. ஒருத்தர் வர்றாரா, ஒரு சுகர் மாத்திரை வாடிக்கையாளர். அப்போ சுகர் மாத்திரை போட்டு சுகர் குணமாயிட்டுனா அவர் எப்படி வாடிக்கையாளராக உங்களுக்கு இருப்பார்? மாத்திரைன்னா என்னங்க, குணப்படுத்தினா தானேங்க மாத்திரை. இப்போ தலைவலி மாத்திரைன்னு ஒன்று போடுறேன் நல்லா இருக்குது, அடுத்து போடலைன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குதுன்னா அது என்ன மாத்திரை? பேர் தலைவலி மாத்திரை, மாத்திரை தலைவலி அது பேர் இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி நமக்கு கூடிய மருந்தெல்லாம் எப்படி இருக்குது? அந்த மருந்து போட்டு உங்களுக்கு குணமாவதா யாருக்காவது? அப்படி ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்னு போட்டிருப்பாங்க. அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரைக்கு எனக்கு வந்து முதல் தடவையில் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் என்னோட ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன், பள்ளி ஆசிரியர். அவர் சொன்னார், தம்பி இது பேர் தானா அது ஆனா, இந்த மாத்திரை போட்டு தானா ஆனா தான் இருக்குன்றதான் போட்டிருக்காங்க.
இந்த மாத்திரையில் ஒன்றும் ஆகாதுப்பா, கீழே போட்டுரு அப்படின்னாரு. அப்படியாக உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் குணமாகறச்சா உண்டுன்னு வச்சுக்கோங்க, முழு குணம்னு ஒன்று ஆகாது. ஒரு நபர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிடுவார், சரியாயிட்டுங்க, நீங்கள் எதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு செக்கப் வந்துக்குங்க, 1 வருஷத்துக்கு ஒரு அட்மிட் ஆகிக்கங்க, இந்த மாத்திரை போடுங்க, இது சைடு எஃபெக்ட்டுக்கு இது போடு, உங்களுக்கு முழு குணமாகி ஒரு நபர் வந்து வெளில வர முடியாது. அப்படி வந்துட்டாருன்னா அது நவீன மருத்துவத்துறையோட தோல்வி ஆகிடும். அந்த பிஸ்னஸ் மாடல் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்போது இப்படியாக ஒரு நபரை வாடிக்கையாளராக பார்க்கக்கூடிய ஒரு வர்த்தக முறையை வந்துட்டு இவர் உருவாக்குனார். அப்புறம் மாணவர்களையும் இவர் பிரிச்சிட்டார். என்னென்னா மாணவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் படித்து பெரிய ஆளாக வேணாம். இப்போ வந்துட்டு இப்போ ராக்பெல்லர் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற நவீன கல்விக்கூடங்களை வந்து அமெரிக்காவில் வடிவமைச்சார். இங்கே மாடல் எடுத்தார். எங்கேயாவது கல்விக்கூடத்துக்கெல்லாம் போய் பார்த்தாருன்னா அதெல்லாம் எடுக்கல. ஃபேக்ட்ரியில் அசம்பிளி லைன் வச்சுருப்பாங்கல்ல, இங்கே நெட்டு மாட்டுறோம், அடுத்து போல்டு மாட்டுறோம், ஸ்க்ரூ மாட்டுறோம். அதே மாதிரி முதல்ல கணக்கு பாடம், அடுத்து ஆங்கில பாடம், அப்புறம் பிடி பாடம், அப்புறம் இன்டர்வெல் அப்படின்னு அவர் தான் மாற்றினார். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து பெல் அடித்தோன்னா வேலையை விட்டுட்டு போகலாம், பெல் அடித்தோன்னு திருப்பி வரணும் இல்லை, அதே மாதிரி மணி அடித்தா சோறு, அதுதான் உருவாக்குனார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பின தொழிலாளர்கள் வர்றப்ப என்ன பண்ணார்னா, வெள்ளையின மக்களுக்கு ஒரு பாடத்திட்டம், கருப்பின மக்களுக்கு ஒரு பாடத்திட்டம். அதில் இந்த கருப்பின மக்களுக்கான பாடத்திட்டத்தில் வந்துட்டு சமூக சிந்தனை அப்படின்ற பகுதி இருக்காது, அரசியலுங்கிற பகுதி இருக்காது. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு அவன் சமூக சிந்தனை அரசியலாக தான் யாருக்கு எதிராக போராடுவான், எனக்கு எதிராக தான் போராடுவான், அப்புறம் எதுக்கு அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் நீக்கு அப்படின்னு நீக்கினார். இப்படியாக அவர் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குனார். அந்த பாடத்திட்டத்தில் உருவான மருத்துவ நிறுவனங்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நமக்கு மருத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மருத்துவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய மருத்துவத்திலே இந்த நோய் நாடி, நோய் முதல் நாடின்றதில் வந்து இந்த நோய் நாடின்றதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் டயக்னிசிஸ், நோய் அறிதல் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நோய் முதல் நாடி அப்படிங்கிறதுக்கு வந்து பேர் வந்து எட்டியாலஜி, அதாவது வந்து நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து அது தணிக்கும் வாய் நாடி அப்படின்னா ஒரு நோய் இருக்கும், சில சமயம் நோயை விட அறிகுறியை தான் நம்மளால் தாங்கிக்க முடியாது. இப்போ முதல்ல அறிகுறியிலேன்னா அது கொண்டு போகணும். அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறிகளை கட்டுப்படுத்தும் வழியை ஆராய்தல், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டமிக் ரிலீஃப் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து வாய்ப்பச்சையெல்லாம் குணப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் க்யூர் அப்படின்னு பேர். இந்த ஒரு குரல்லையே முழு அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா? இதில் அந்த நோய் நாடி அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல அது என்ன நோயின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நோயின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வைத்தியம் பார்க்க போவீங்க. இப்போல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, வலது பக்கத்தில் அடிபட்டது இடது பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு வந்து தவறான ஆப்ரேஷனில் கை எடுத்துட்டாங்க, தவறான ஆப்ரேஷனில் கால் எடுத்துட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கே தவறு நடக்குது? நோய் அறிதல், நோய் நாடி பாடத்திலேயே நம்ம தப்பு விட்டுறோம். இப்போ இந்த நவீன மருத்துவ முறையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒட்டுமொத்த மருத்துவ செலவில் இந்த நோயை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்கும்? மூணுலேருந்து 5. உங்களுக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்றத காரணம் நோய் தானே. இந்த நோய் வந்தால் 1 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு செலவு பண்ணுறோம்ல. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற ஆய்வுகளை நம்ம வந்து 2வது ஆய்வுக்கே போகிறதில்ல. ஒரு ஸ்கேனு, ஒரு எம்ஐஆர் அல்லது ஒரு டாக்டர் சொன்னோன்னா அவர் சொல்லிட்டார்ல, உடனே அவர் டாக்டர் சொல்லிட்டார் போய் படுத்துரு. அப்போ நம்ம எங்கே தோக்குறோன்னா, முதல்ல இந்த நோய் நாடி அப்படிங்கிற இடத்துலையே நம்ம தோத்துறோம். அப்போது நம்ம அந்த 3% செலவில் ஒருத்தன் சொன்னான் இல்லைங்களா, அவன் தான் உங்களை குழியில் தள்ளினவன். அதான் உண்மை. அப்போ இந்த நோய் நாடியிலே கோட்டை விட்டோம்னா எப்படி நம்ம உருப்பிடுறது? நீங்கள் லட்சக்கணக்கில் உடம்புக்கு செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த நோய் தான் எனக்கு இருக்குன்னு உறுதி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? அப்போது நீங்கள் போகிறப்போ இந்த நோய் தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதிகமாக காசு கொடுக்க மாட்டாங்க, அதை சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து கஸ்டமராக மாறுறீங்க இல்லைங்களா, சொல்லி மஞ்சள் தண்ணி தெளித்து அனுப்பிடுவாங்க. இது வந்து நவீன மருத்துவத்தில் கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இது போக பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எப்படி உருவாகுது அப்படின்றது ஒரு பெரிய கதை இருக்குது. ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறாக தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கு வந்துட்டு ஒரு 20,000 30,000 மூலக்கூறு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 30,000 மூலக்கூறில் அதை வந்துட்டு ஆய்வகத்திலே ஆய்வு பண்ணி இது மருந்தாக மாறுமான்னு அவங்க எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மூலக்கூறு தான் மருந்தாக மாறும் அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த 15-20 மூலக்கூறில் முதல்ல விலங்கு வழி ஆய்வுன்னு ஒன்று நடக்கும். விலங்கு வழி ஆய்வுன்னா ஒன்றும் கிடையாது, இந்த எலி மேலெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதான் விலங்கு வழி ஆய்வுன்றது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை வந்துட்டு ஒரு எலிக்கு கொடுத்து எவ்வளவு கொடுத்தா சாவுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் லீதல் டோஸ், எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த லீதல் டோஸில் 50%. ஒன்று விஷம்தான், 2 கிராம் கொடுத்தா எலி செத்துருதுன்னா 1 கிராம் கொடுத்தா அந்த எலி சாகாது. அதுக்கு பேர் LD50ன்னு பேர். அதை கண்டுபிடிப்பாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே 100கணக்கான எலி செத்து போயிடும். அதுக்கு பின்னாடி எஃபெக்டிவ் டோஸும்பாங்க. என்னென்னா
இந்த எலிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் மருந்து கொடுக்குறேன், எந்த டோஸ் கொடுத்தா அது சரியாக போகுது, 1 கிராம் மருந்தில் சரியாக போகுது, அப்போ அது 50% எடுத்துக்கு 1/2 கிராம் மருந்து, இதுக்கு பேர் வந்து எஃபெக்டிவ் டோஸ், இடி அப்படின்னு பேர். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி அந்த மருந்து எவ்வளோ கொடுத்தா சாவாங்க சாக மாட்டாங்க ஒரு கணக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 10 பேரோ 100 பேரோ எடுத்துப்பாங்க. இந்த மொதல் ட்ரையலுக்கு எடுத்துக்கிறது வந்து ஃபேஸ் 1ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆரோக்கியமான நபர்களாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நோய் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுத்து சோதனை பண்ணோன்னா அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ மருந்து வேலை பார்க்குதானே அவங்க பார்க்கல, மருந்து மனுஷ உடம்புக்கு எடுக்குதான்னு தான் பார்க்குறாங்க. அப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஆரோக்கியமான நபர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. பொதுவாக பெண்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுத்தா 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்புல ஹார்மோன் நிறையா இருக்கும் 45 வயசு வரைக்கும். அப்போ ஹார்மோன் இல்லாத நபர்களாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து ஆரோக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க உடம்புல முதல்ல வந்துட்டு இதை வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. லீத்தல் டோஸ் அந்த இதெல்லாம் கொடுத்து ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு நடக்கும். அப்புறம் ஃபேஸ் 3ன்னு ஒன்று நடக்கும், அதில் ஒரு ஆய்வு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் வந்துட்டு மருந்துன்றது வந்துட்டு வெளில வருது. இதான் அந்த மருத்துவத்தினுடைய வரலாறாக இருக்குது. இதில் அந்த ஃபேஸ் 1 ரிசர்ச் இருக்குல்ல, அதுக்கு வாலண்டியராக போகிறதுக்கு வந்துட்டு அறிவு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லைங்களா. வாலண்டியராக போகிறவங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் அது வந்து உடல் நலத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு பயம் வந்து அந்த ஃபேஸ் 1ல் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு ரிசர்ச் வந்து நடந்தது. ஃபேஸ் 1 ரிசர்ச் நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் மேலே நடந்தது. இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய செய்தின்னா, இப்படியாக அந்த ட்ரையலில் வந்து ஈடுபட்டவங்க எல்லாருமே குழந்தைங்க. 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்க டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இறந்து போனாங்க. இறந்து போன பின்னாடி தான் வந்துட்டு ஆர்டிஐயில் அவங்களுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்தீங்கன்னு லிஸ்ட் எடுக்கிறப்போ அதில் சில மருந்துகள் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய மருந்துகள். அப்போ நாடாளுமன்றத்தில் இது பெரிய சிக்கலாக மாறிச்சு. எய்ம்ஸ்ன்றது ஒரு அரசு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் எப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த விவரங்கள்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு. 4142 குழந்தைகளுக்கு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த குழந்தைகள் மேலே 42 விதமான சோதனைகள் செய்யப்பட்டன குழந்தைங்க மேலே. இந்த சோதனைகளில் மொத்தமாக வந்து 49 குழந்தைகள் இறந்து போனார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க, அப்போ இவங்க ஆரோக்கியமான குழந்தைங்க கிடையாது, இவங்களில் வெறும் 1.8% குழந்தைங்க தான் செத்து போனாங்க, அதனால் இவங்க வந்து அந்த ஆய்வுனால செத்து போனாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த மருத்துவருக்கும் பெருசாக தண்டனை விதிக்கப்படவில்லை. இந்த சம்பவம் நடந்தது இப்போ தான் 2006ஆவது ஆண்டில் நடந்தது, ஜனவரி 1ஆம் தேதி. இப்போ டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த குழந்தைகளோட பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம், என்னன்றது பார்க்கல. டெல்லியில் நடந்தது. இது வந்து முதல் தரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தூர் அரசு மருத்துவமனையில் 2000 ஆரோக்கியமான குழந்தைங்கள்கிட்ட புற்றுநோய், ஆஸ்துமா, இதய நோய், போலியோ மற்றும் கருப்பை புற்றுநோய்க்கான ஆய்வு நடந்ததுன்றது கண்டறிவிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் பொருளாதார குற்றப்பிரிவை சேர்ந்தவங்க வந்துட்டு மருத்துவர்களுடைய வருவாய் வந்து 2010லேருந்து 2010க்குள்ளே நிறையா அதிகரிச்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. பணம் வந்திருக்குன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னு ஆய்வு பண்ணுறப்போ 3307 பேர் மேலே சட்டவிரோதமாக மருத்துவ ஆய்வுகள் நடத்தி தான் இந்த பணத்தை அவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா, மத்திய அரசாங்கம் புதிய மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை விதிகள் அப்படின்னு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பரிசோதனையில் ஈடுபட்டாங்கல்ல அந்த மருத்துவர்கள் மேலே பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இப்படி தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா வந்துட்டு அவங்க வந்து நல்லவங்க, நம்ம வந்து 200 ரூபா ஃபீஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஃபீஸை வச்சு தான் மருத்துவர் வந்து அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாடகை கட்டுறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த மேற்கண்ட மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எதுக்கு செலவு பண்ணாங்க? இதே இந்தூரில் சில மருத்துவர்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பல்வேறு நபர்களில் வந்து மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தினதுக்கு கமிஷன் பணம் வாங்கினோம், அதனால் எனக்கு இந்த வருஷம் 65 லட்சம் வந்துச்சு, 75 லட்சம் வந்துச்சு, 95 லட்சம் வந்துச்சு. இன்கம் டேக்ஸ் அவன் ஃபைல் பண்ணுறான். இந்த 65 லட்சம், 75 லட்சம், 90 லட்சம்லாம் எங்கேருந்து வருது? இப்படி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அதில் வந்து 100 பேர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னு. 97 பேர் ஒரே காரணத்தாங்க சொன்னாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சொன்னார். 97 பேர். அப்போது இப்போ மருத்துவர்கள் வந்து என்னத்தை விற்கிறாங்க? சுகாதாரத்தை நமக்கு விற்கிறாங்களா? மருந்தை நமக்கு விற்கிறாங்களான்னா கிடையாது. மருத்துவர்கள் நம்பிக்கையை விற்கிறார்கள் தான் உண்மை.